ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு சூப்பருங்க. ஒரு கன்சீவாக இருக்கிற பொண்ணு புருஷங்கிட்ட எவ்வளோ ஃபீலிங் அனுபவிக்கணுமோ இந்த கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டலே நம்ம காவேரி அனுபவிச்சுட்டா அத்தனை அழகாக நம்ம விஜய் இது தன்னோட ஃபீலிங்கை கொட்டுறாரு. நீ என் பொண்டாட்டிடி, உன்னை எப்படி நான் அப்படியே விட்டுடுவேன், நீ ஏன் வெண்ணிலா கூட இன்வால்வ் ஆகிறன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அழறாரு. இந்த சந்தோஷமான மூமெண்ட்டை என்கிட்ட இந்த மறைச்சிட்டியே, நீ எவ்வளோ நாளைக்கு அப்படி மறைக்க முடியும், எல்லாருக்கிட்டையும் எப்படி மறைச்சேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்காக வாமிட் பண்ணும் போதெல்லாம் என் சூழ்நிலை இப்படி இருந்தது, பாட்டிலாம் இப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. கோயிலில் நிவினுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்கிறா. நிவினுக்கு தெரியுமானா அவரும் என்கிட்ட சொல்லலைன்னு முகம் மாறுது. நான் தான் சொல்ல வேணான்ட்டேன், நான் தான் என் புருஷன்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும், அவரோட சந்தோஷத்தை நான் நேரில் பார்க்கணும்னு சொன்னதும் அப்புறம் 2 பேருமே கொஞ்சிறாங்க. பழம், இந்த சின்ன குழந்தைங்க கையை விரல காட்டி பழம்னு சொல்லிட்டு கேட்குறா. பழம் அப்புறம் கொஞ்சல் தான் அவங்களுக்கு. நான் இப்படியே விட்டுற மாட்டேன், நீ நான் நம்ம பாப்பா 3 பேரும் ஒரே வீட்டில் நம்ம சந்தோஷமாக இருக்கோம், வெண்ணிலா பிரச்சனையை சீக்கிரமாக முட்டுப்புள்ளி வச்சுட்டு நான் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன்றாரு. இப்போ நான் நீ அம்மாவான விஷயத்த என்கிட்ட சொன்னீங்கன்னா எப்படி சொல்லியிருப்ப, அப்படி சொல்லுன்றாரு. இங்கேயான்னு கேட்குறா. ஆமான்னு சொன்னதும் கையை பிடிச்சி வயிற்றுல வச்சு அவ்வளோ சந்தோஷம் கட்டி பிடிச்சின்னு இருக்கும்போது நர்ஸு வந்துடுது. நர்ஸு சார் கொஞ்சம் வழி விடுங்கன்னு, ஐயோ இவங்க எப்போ வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் ஒதுங்குறாரு. வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது இப்படியே நம்ம வீட்டுக்கு போகலாமான்னு மறுபடியும் கேட்குறாரு. வேணாங்க, அம்மா கங்கா அக்காவுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, குமரா மாமா பணத்தில் செலவு பண்ணக்கூடாது, அவங்களே சுயமாக செலவு பண்ணணுன்றாங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் அப்பளம் பிஸ்னஸில் ஸ்டாலில் கொஞ்சம் உதவியாக இருக்கிறேன், அது வரைக்கும் அம்மா கூட இருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வரேன்றா. சரி, அதுக்குள்ளே வெண்ணிலா பிரச்சனையும் நான் முடிச்சுட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இப்போ நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகலாமான்றாரு. ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க 2 பேரும். அங்கே போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கும்போது அவள் வாமிட் பண்ணுறா. அந்த தலையில் கையை வச்சு அவ்வளோ ஒரு அழகான ஒரு தருணம் இது. அவ்வளோ அழகாக பிடிச்சி விடுறாரு. இப்போ குமரன் அங்கே கங்கா கூட இருக்கும்போது அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணா, இப்போ அவ்வளோ சந்தோஷம், நீ எப்போவுமே இனி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பை பாய்.